சார் வந்துருவீங்கல்ல, என்னை ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என்னாச்சு அனுமா? ஏய், உங்க அப்பாக்கு தானே கால் உடைஞ்சிருக்கு, நீ என்ன நடந்து பாக்குற? ஏன் சும்மால நடக்க கூடாதா? சும்மா நடக்கிறதா? சும்மா உட்காருவாங்க, சும்மா படுப்பாங்க, சும்மால யாராவது நடப்பாங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் புஷு, அவ ஏதோ யோசிச்சுட்டு போறா, அவளை அவ போக்கல விட, ஏன் அவன் உயிர் எடுக்கிற? ஐயோப்பா, நான் எதுவுமே சொல்லப்பா. அவ நடக்கட்டும், தலையில தொங்கட்டும், குதிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ரொம்பதான் பண்றாங்க. சாருக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஏன் மேல சத்தியம், இத பத்தி நீ ஏதாவது சூர்யா சார் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. புஷ்பா, கொஞ்சம் வெந்நீர் ஒத்துரம் கொடுக்குறியா? எந்திரி, எந்திரின்னு சொல்ற. இப்போ உனக்கு என்னமா வேணும்? உங்க அப்பா என்னடி சொன்னாரு? அப்பாவா? என்ன சொன்னாங்கம்மா? நான் கவனிக்கவே இல்லை. அதானே, மனசெல்லாம் எங்கேயோ வச்சிருந்தா அவர் சொல்றதெல்லாம் உன் காதுல எப்படி விழும்? இதுல எங்க அப்பாவை கவனிக்கதான் வந்தேன்னு ஊரெல்லாம் சொல்றது, அதை கேட்டு இவரு என் பொண்ணு மாதிரி உண்டான பூரி படையிறது. கேட்டியா சுப்பு? நீ சொன்னது அவ காதுலயே விழலையா? ஏய், நான் அவகிட்டயா சொன்னேன்? உங்ககிட்ட தானே சொன்னேன். அப்ப இவ ஏன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துருக்கா? கிளம்ப சொல்லு அவளை. நான் சுட்டு வச்ச தோசை எடுத்துட்டு வந்து குடுக்கறது பெரிய வேலை பாரு. இங்க பார், முதல்ல வெந்நீர் வச்சு உங்க அப்பாக்கு ஒத்தடம் குடுக்கற வேலையை பாரு. அனுமா, எனக்கு காலில் தான் அடிபட்டு இருக்கு, கை நல்லா தானே இருக்கு, கூட நானே சாப்பிட்டேன். பரவாயில்லப்பா, சாப்பிடுங்க. அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இப்படி பாசத்தோட ஊட்டி விடுறது நீதான். நீ பிறந்தப்பவே நான் புஷ்பா கிட்ட சொன்னேன், புஷ்பா எனக்கு என் அம்மாவே வந்து பிறந்திருக்கான்னு. அப்ப பிடிக்காம போனதாண்டி எனக்கு ஒண்ணு, இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணு பிடிக்கல. அம்மா சும்மா இருமா. ஏய், பின்ன என்னடி, நான் சுட்டு வச்ச தோசையும் நான் செஞ்சு வச்ச சாம்பாரையும் இவங்க அப்படியே நோகாம தட்டுல போட்டு எடுத்துட்டு வருவாங்களாம், அது அப்படியே ஊட்டி விடுவாங்களாம். அதை பார்த்து இவர் அப்படியே கண் கலங்கி எங்க அம்மாவே வந்துட்டாங்கன்னு உருகுவாங்களாம். அம்மா மகமாயி, இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா? இதெல்லாம் உனக்கு புரியாது புஷ்பா. உனக்கு தெரியுமா, சின்ன வயசுல நான் சாப்பிடாம அங்கேயும் எங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப என் அம்மா தான் இட்லி எடுத்துக்கிட்டு வந்து அதுல சாம்பார் மிளகா அப்படிலாம் போட்டு தட்டு எடுத்துட்டு வந்து என்ன அவங்க மடியில உட்காத்தி வச்சு அந்த இட்லியை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு நல்லெண்ணெய் பாட்டில எடுத்துட்டு வந்து அப்படியே அதுல நல்லெண்ணெய் ஊத்தி, ஐயோ சாமி, இதெல்லாம் கேட்க எனக்கு பொறுமையே இல்லையே. இந்த கீரல் விழுந்த ரெக்கார்ட உன் பொண்ணு தான் கேட்பா. ஏன் சின்ன பிள்ளையா இருக்குமா ஊட்டினாங்கன்னா எல்லா அம்மாவும் தான் சின்ன பிள்ளையா இருக்குமா ஊட்டுவாங்க. இதேன்னா ஏன் அப்பா அம்மா பத்தி சொல்லி இருந்தா உடனே கிண்டலு கேலி நக்கலு. அப்பா நீங்க சாப்பிடுங்க. இன்னொரு தோசை கொண்டு வரவா? அவ வாயில விழுந்து நான் புறப்படுறதுக்கா? தேங்க்ஸ் அனுமா, என் வயிறு மட்டும் இல்லை மனசும் நல்லிச்சு. தண்ணி குடிங்க. அது எப்படி உங்க அம்மாக்கு அப்புறம் அனுதான் உனக்கு ஊட்டி விட்டாளா? ஏ, நான் உனக்கு ஊட்டி விட்டதே இல்லையா? இது லவ், அது பாசம். அப்பா பதில் சொல்றதுக்கு இந்த ஆம்பளைங்க எப்படிதான் கத்துக்கிறாங்களோ. அதுலயும் நீ இருக்கியே, ஐயோ, இதே மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்க கிட்ட என்னெல்லாம் பண்ணி வச்சோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏய், கோவத்துல கண்டதையும் உளராத.
எனக்கு யார் சுப்பிரமணியன் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. ஆனா பேர்ல மட்டும்தான் நான் முருகன். ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த சுப்பு ஒரு ராமன். அதை தெரிஞ்சுக்க. என்ன புஷு, அணுக்கு என் மேல என்ன பாசம் பாத்தியா? பார்த்தேன், சகிக்கல. உனக்கு பொறாம. பாசம் ஒரு அளவோட இருக்கட்டும். வலிக்கிட போகுது சுப்பு, பார்த்து. மீராஜி, டீ. என்ன திடீர்னு டீ எல்லாம்? இன்னைக்கு காலையில இருந்து நீங்க அப்செட்டா இருந்தீங்களா மீராஜி? என்னால முடிஞ்சது இந்த டீ மட்டும்தான். டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ பங்கஜ். இன்னைக்கு ஏன் நீங்க லேட்டு? லேட்டா? நானா? இல்லையே, நான் எப்பவும் வர டைமுக்கு தான் வந்திருக்கேன். நான் கூட காலையில எங்கேயாவது போயிட்டு வரீங்களோன்னு நினைச்சேன். ஐ மீன் வேலை விஷயமா யாரையோ பார்த்துட்டு வரீங்களோன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மீராஜி, நேரா ஆஃபீஸ்க்கு தான் வந்தேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஜஸ்ட் கேட்டேன் பங்கஜ். நீங்க டீ குடிங்க. என்ன சந்தேகப்பட்டு கேட்குற மாதிரி இருக்கே மீராஜி. நான் எதுக்கு உங்களை சந்தேகப்பட போறேன்? நான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாரையுமே நான் சந்தேகப்பட முடியாது. யாரையும் எதுவும் கேட்கவும் முடியாது. இந்த நாயெல்லாம் கட்டி போட்டு சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நான் இந்த ஆபீஸோட விபி. எல்லா ரைட்ஸும் எனக்கு உண்டு. ஆனா யாரையும் எதையும் கேட்க கூடாது. சூப்பரா இருக்குல்ல பங்கஜி? ஏன் நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க? இந்த ஆஃபீஸில் உங்களை யாராவது மரியாதை குறைவா பேசினாங்களா? பேசினாதானா? பார்த்தாலே எனக்கு தெரியும். உங்க கூட ஆர்கியூ பண்ண என்னால முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்தும் ஒரு விஷயத்தை கூட வெளியே கொண்டு வரவே முடியாது பங்கஜ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நதிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீ. பங்கஜ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேங்க்ஸ் மீரா. உனக்கும் டீ சொல்வா சூர்யா? டீயா? டீ குடிக்கிற மூட்லையா இருக்கேன்? உனக்கு பதட்டம் கொஞ்சம் கூட புரியலையா? இல்ல வேணும்னு என்ன கலாய்க்கிறியா? கலாய்க்கிறேனா? நானா? நான் ஏன்பா அதெல்லாம் செய்ய போறேன்? பாடுறா, நல்லா பாடுறா. டைம் என்னாச்சுன்னு தெரியுதா? இவ்வளவு பக்கத்துல வந்து காமிச்சா எப்படி பாக்குறது? கொஞ்சம் தள்ளி வை. வயித்தெரிச்சல். அதான் கண்ணும் தெரியல, என் மனசும் உனக்கு புரியல. 8 மணி நேரம் ஆச்சுடா. 8 hours. அனுவை பார்த்து பேசி ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் முடிஞ்சது. ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. உண்மையை சொல்லு பங்கஜ், அனு வீட்டுல என்ன நடந்துச்சு? எப்பவும் போல போய் மிரட்டிட்டு வந்தியா? என்கிட்ட காதலுக்கு வாழ்த்து, லவ் பேர்ட்ஸ்னு ஏன் இழிச்சிட்டு அவகிட்ட போய் உன் வேலையை காமிச்சியா? குடும்பத்துல ஏதோ குழப்பத்தை பண்ணிட்டு வந்திருக்க. இல்லனா எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காடா? என்கிட்ட எதையும் மறைக்காத பங்கஜ், உண்மையை சொல்லிடு. டேய், நான் இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு இருக்க. அங்க என்ன நடந்ததுன்னா, இந்த தடவையாவது உண்மையை சொல்லு. நான் அங்க போனேன்னா அனு மேடம் அங்க இருந்தாங்களா? என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? விஷயத்தை மட்டும் சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? அனு மேடம் என்கிட்ட கோமா தாண்டா பேசினாங்க. நிஜமா தான் சொல்றேன். இது என்ன ஸ்கூலா? ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வரலனாலும் பின்னாடியே வந்து செக் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நீ அனுப்பிதான் நான் வந்திருக்கேன்னு. சோ அவங்க திட்டினதுல எனக்கு இல்லை, உனக்கு தான். கடுப்பேத்தாத பங்கஜ். இப்ப நீ டீ குடிக்கலன்னா குடியா முழிக்கிடும். டேய், உன் லவ்வர் உன்கிட்ட பேசலனா நான் ஏன்டா டீ குடிக்கூடாது? சும்மா ஏதாவது சொல்லாத. அவ அப்படிலாம் பேசுற பொண்ணே இல்ல. நம்புனா நம்பு, இல்லைன்னா உன் தலையெழுத்து. ஏதோ ஒண்ணு, கிளம்பு. நம்ம 2 பேருமே போய் அவளை பார்த்துட்டு வரலாம். அப்போ அவ முன்னாடி வச்சு சொல்லு, அவ இப்படிதான் பேசினான்னு. அவ ஒத்துக்கிட்டோம், அப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ஐயா சாமி, இப்ப போய் அணுவை பார்க்கவும் வேண்டாம், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். நானாடா அணு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். போ நீ உயிரை வாங்கிட்டு அங்க நடந்தது வந்து சொன்னா அது எனக்கு தேவையில்லாத பொல்லாப்பா.
இதுல நீ என்ன மிரட்டினியான்னு கேள்வி வேற கேட்குற. இதெல்லாம் நம்ப நான் என்ன கேனையா? நீ அவளை மிரட்டியிருக்க. துப்பாக்கி காட்டு மிரட்டினாலும் மிரட்டியிருப்ப. அப்படி என்னடா உனக்கு அவன் மேல கோவம்? பச்சை குழந்தைடா அவ. இவன் எப்படி எல்லாம் உண்மையும் சொல்றான்னு பாக்குறியா? எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, நானே இவ்வளவு போய் பாக்குறேன். நில்லு சூர்யா, இப்ப போய் நீ அனுவ பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், உனக்கு பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன பண்றது? இடியட். இதுக்கு மேல நீ அனுவ போய் பார்த்தேன்னா பார்த்தா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என் தள்ள துப்பாக்கி வைப்பியா? வெயிடா வெயிடா பாப்போம். துப்பாக்கியெல்லாம் வைக்க மாட்டேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். என்னடா புது ரூட்டா இருக்கு? போன் தானே, பண்ணிக்கோ. எப்படியும் என் லவ் அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அது உன்னால நடந்தா நல்லதுதான். அந்த நல்ல காரியம் என்னாலே நடக்கட்டும். ஏய், இரு இரு இரு, வேணாம். என்ன இரு இரு? ஃபோன் பண்ணிக்கோன்னு இப்பதான் வீராப்பா சொன்ன. அப்படிலாம் பயந்துலாம் ஒன்றும் சொல்லல. நான் அனுவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவ அவங்க வீட்டுல சொல்ற வரைக்கும் நான் லவ் மேட்டரை நம்ம வீட்டுல சொல்ல மாட்டேன்னு. நம்ம வீட்டுக்கு இப்ப தெரிஞ்சா அனு வருத்தப்படுவா. அதுக்கு தான் சொல்றேன். அப்போ சிம்பிள், அனுவை பார்க்க போகாத. அப்படி நீ போனா கண்டிப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணுவேன். சரி, போகல விடு. தட்ஸ் குட். என்ன பங்கஜ், மிரட்டுறியா? ஆமா, மிரட்ட தான் செய்றேன். நீ வேணா என்ன மீறி போய் அனுவை பாரேன் பார்ப்போம். நான் போனா நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவ, அதானே? அது மட்டும் இல்ல, எல்லா டிவிலையும் ஃபிளாஷ் நியூஸா இதை வர வைப்பேன். வேற என்னதான் பண்ணுவ? எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன். ஃப்ரெண்டாடா நீ, துரோகி. எங்க போற? ஏன் ரூமுக்கு போறேன்டா. அதுக்கு உன் பெர்மிஷன் வேணுமா? ஏன் இதே அம்மா கிட்ட சொல்ல போறியா? இல்லனா சூரிய பிரகாஷ் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்து அவர் ரூமிற்கு சென்று விட்டார்னு ஃபிளாக் நியூஸ் போட போறியா? சிரிக்காத, பத்திக்கிட்டு வருது. நான் அவ வீட்டுக்கே போல. உடனே என் பின்னாடியே வந்து செக் பண்ணாத, புரியுதா? முதல்ல உன்னை டைவர்ஸ் பண்ணணும் ராஸ்கல். பிள்ளையாரப்பா, விளையாட்ட ஆரம்பிச்சது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னால அனு இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பங்கஜ் சரே வந்துட்டு போயிட்டாரு. இந்த அனு இன்னும் போனை ஆன் பண்ண மாட்டேங்கிறா. அவ மேல சத்தியம் வாங்கினாலும் பரவாயில்ல பிள்ளையாரப்பா, என்ன மன்னிச்சிடு. என்னால அனு சூர்யா சார் கிட்ட பேசாம இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால அனு மேல பண்ண சத்தியத்தையும் மீறி நான் சூர்யா சாருக்கு போன் பண்ண போறேன். நீதான் அனுக்கு எதுவும் வராம காப்பாத்தணும். ஹலோ சார், நான் ரம்யா பேசுறேன். எஸ் ரம்யா, சொல்லு. அனு ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, அவ நல்லா இருக்கால? அது சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பிரச்சனையே என்னால தான் சார். நான் சாதாரணமா பேச போய் அனு அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா சார். எங்களால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. எங்க லவ் அவ்வளோ டீப். அதெல்லாம் நீ தானே சொல்ற. சூர்யா சார் வந்து சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். ஏன்டி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ற? சேலஞ்ச் பண்ணிட்டல, அதோட உன் வேலை முடிஞ்சது. ப்ரூவ் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து பேசுறேன். ஏன் மேல சத்தியம். இத பத்தி ஏதாவது சூர்யா சார் கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது. சார், நான் எப்பவும் போலதான் சார் அவளை சேர்ந்தேன். ஆனா அவ அவ்வளவு சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா சார், அனுவும் தோக்க கூடாது, நீங்களும் தோக்க கூடாது. அதுக்கு தான் சார் நான் ஃபோன் பண்ணேன். இட்ஸ் ஓகே ரம்யா, இட்ஸ் ஓகே. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. சார், நான் ஃபோன் பண்ணத கண்டிப்பா அனுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். நீ எதுவும் வருத்தப்படாத. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார்.
என்ன இன்னைக்காவது ஆபீஸ் போறியா இல்ல வீட்ல இருந்து உங்க அப்பாவை பாத்துக்க போறியா? ஏய் எதுக்கு இப்போ அவளை கால நேரத்திலே வம்புக்கு இழுக்கிற? காலங்காத்தால உன் பொண்ணை இங்க யாரும் வம்பு கிழக்கல. நேத்து ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உன்னை பாத்துக்கிட்டா. அதனால இப்ப என்ன நீ என்ன ஏச்சு ஓடிட்டியா? இல்ல அதான் இன்னைக்கு இந்த மகாராணி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டேன். அதுவும் இல்லாம நேத்து எங்க அவ உன்னை பாத்துக்கிட்டா? நாள் முழுக்க பேய் அரைஞ்ச மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. முழுசா ஒரு நாள் ஆக போகுது. நீங்க வரமாட்டீங்களா சார்? கிளாஸ கொடு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். இது குடிக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்? உனக்கு போய் வரலாமா? காப்பி கொடு. சார் சார் வாங்க சார். வாங்க உள்ள வாங்க வாங்க. சார். சார் உட்காருங்களா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என்ன சார் இவ்வளவு காலங்காலையிலே வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். Are you okay? சார் 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 பெட்டர் சார். ஓ. டெய்லி யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். நேத்து எப்படி தான் திடீர்னு பங்கஜ் சார் வந்து பார்த்துட்டு போறாரு? ஓ சாரி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு தெரியும். பட் நேற்று ஃபுல்லாக அனு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. இவங்க ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. அதான் நேரில் அனுவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவன் நேற்று லீவ் போட்டிருந்தாரு சார். அனுமா நேற்று நீ லீவ் போட்டு ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? ஆ, இல்லப்பா. இல்லப்பாவா? என்ன அனுமா இவ்வளோ சாதாரணமா சொல்ற? லீவ் போட்டா ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேணாமா? இது கூடவா தெரியாது? சாரி சார், அவ லீவ் சொல்லாதது தப்பு தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அதுக்காக நீங்களே நேரில் வரணுமா சார்? வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. பங்கஜ் நேற்று அதுக்கு தான் வந்தா. ஆனால் அனு ஏதோ அப்செட்டில் இருக்கிறதா சொன்னான். ஆஃபீஸ்க்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டுட்டு போக தான் நானே வந்தேன். சொல்லேண்டி, சார் இவ்ளோ கேக்குறாருல.